அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பீர்க்கங்காய் வச்சு தான் இன்றைக்கான சமையல் இருக்க போகுது. பீர்க்கங்காவில் வந்து பார்த்திங்கன்னா தோல்லாம் எடுத்து துவையல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாகற்காய் போன வாரம் வாங்கிட்டு வந்தது பார்த்தா கொஞ்சம் பழுத்துருச்சு. சரி இதுக்கு மேலே வச்சோன்னா தேராது அப்படின்னு சொல்லி பாகற்காயில் பொரியல் செஞ்சால் பசங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. சரி என்ன செய்யலான்னு யோசித்தேன். சரி பாகற்காயில் பக்கோடா மாதிரி போட்டால் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பீர்க்கங்காய் போட்டு சாம்பார், நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பூ வச்சு பொரியல், அதுக்கப்புறமா பாகற்காய் பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். சூப்பராக வந்து சாப்பிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை பாகற்காயை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லியே சாப்பிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் கண்டிப்பாக பாவக்காய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பக்கோடாவை போட்டு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழைப்பூவில் வந்து ஆல்ரெடி மதிய லஞ்சுக்கே வந்து பொரியல் செஞ்சுட்டேன். பட் மிச்சம் நிறையா இருக்குது. அதை வச்சு இன்னைக்கு வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்துடலான்னு அதை தான் செஞ்சேன். பசங்களுடைய ஃபேவரட் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ வடை. மசால் வடையை விட இந்த வாழைப்பூ வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இதில் கிடைக்கக்கூடிய சத்து தானாகவே அவங்களுக்கு போய் சேரும். ஸோ இன்றைக்கான ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.